Hi guys, Assalamu alaikum. Welcome to Shygul பார்வை. ஸோ ஒரே டெசர்ட் கிரேவிங்ஸாக இருக்குது. ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அதை வந்து ஃபுட் ரிவ்யூ மாதிரி போடலாம். சரி, நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கூட பிறந்தவன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டுருவோம். அப்படி இல்லைன்னா நம்மளை வச்சு செஞ்சுருவான். இருங்க, அவன்கிட்ட இங்கே என்னென்ன கேட்டுட்டு ஆர்டர் போடுறேன். ஃபைஸு ஒரே டெசர்ட் கிரேவிங்ஸாக இருக்குது. ஏதாவது ஆர்டர் போடுவோமா ஏதாவது கடையில்? சரி, அதுக்கு என்ன செய்ய ஆர்டர் போடுறதால அந்த ஈஸியாரில் ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ஆமாம், அது அந்த இவங்க VJ Siddhu ஸ்பெஷல் ஒன்று பால் பஞ்சு ஒன்று போட்டுருவாங்கல்ல, ஆமாம், அது கூட நீ சாப்பிட்டு நல்லா இருக்குனியா? சரி, அந்த இதே பண்ணுவோமா? இப்போ வா பண்ணிடுவோமா? அப்போ பண்ணுவோம். நான் போய் வாங்கிட்டு வரேன் எல்லாத்தையும். சரி, வாங்கிட்டு வரியா? இது எது வெளியே இருக்குன்னு பார்ப்போம். அது வாங்கிட்டு வரேன். அப்படின்னா பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, சரி. ஸோ கேட்டிங்களா தம்பிகிட்ட? அவர் வந்து வெளியில் போய் வாங்கிட்டு வரேன். அந்த VJ Siddhu ஸ்பெஷல் பால் பஞ்சு பண்ணணும்னு சொல்கிறாப்புல. ஸோ அதையும் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ தம்பி வாங்கிட்டு வந்துட்டாப்புல. இப்போ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? பால் பஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பேஸில் நல்லா அடித்த ஜாம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஜாம் என்ன ஜாம்னாலும் சரி, நீங்கள் வீட்டில் செய்கிற ஜாம்னாலும் சரி, வெளியில் வாங்குகிற ஜாம்னாலும் சரி. பன்னு அப்படி இல்லைன்னா ப்ரெட்டு ரிவர்ஸில் வச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பால் வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கும். இப்போ லைட்டாக என்ன பண்ணலாம், கண்டன்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால்கோவா. நல்லா இந்த கண்டன்ஸ் மில்கை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திரும்ப ஒரு ப்ரெட்டு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பால் ஊற்றிடுவோம். என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கேட்ட பால் பஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்டு 3 நாள் ஆச்சல. இப்போதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் காய்ஸ், எங்கள் அண்ணன் அந்த பால் பஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ பண்ணியிருக்கான். கீழே ஜாம் வச்சுருக்கான். அது செய்முறைகள் அவனே சொல்லுவான். ஆனால் தெரில, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சீக்கிரம் வாப்பா, நேரம் காலத்தோட பண்ணி தர மாட்டியாப்பா? வரம்பா, பண்ணிட்டு தானப்பா இருக்கேன். இது குடு இது மட்டும் சொல்லித்தரேன். காய்ஸ், இப்போ இந்த சீசனில் வந்து அமுல் வந்து buy 1 get 1 ஃப்ரீ. அதனால் யார் வேணாலும் ஐஸ்கிரீம் ஒன்று இது ஒன்று வாங்கினீங்கன்னா இன்னொன்று தருவாங்க. இது வந்து ரேட் வந்து எவ்வளோ 260 வருது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மில்கி மிக்ஸ்ட். இது நாங்கள் ப்ரமோஷன்லாம், இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. சும்மா நீங்கள் வாங்கணும். எங்கள் ஏரியா பக்கத்தில் அவர் சொன்னது தாத்தா, நாங்கள் அதனால சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. என்னாச்சு, ஐஸ்கிரீம் பூட்டிட்டா? சரி, இந்த ஐஸ்கிரீம் போடு. ஒழுங்கா போட்டுருவியா? போந்தும் புளியாக ஐயா காப்பிரைட் அடிச்சிருவானுங்க. அமைதியாரு. ஓட்ட மாட்டேங்குது. அதெல்லாம் அமுக்காத. போடு. மேல ஓட்டமா போடு. மேல ஓட்டமா போடுறோம். அதுக்கு நீ இவ்வளோ ஹானாப்பா? போடுவோம், நம்ம தானே சாப்பிட போகிறோம். கொஞ்சம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனால் பால் பஞ்சுக்கு வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் லிக்யூடா இருக்கணும். ஆமாம், இவ்வளோ கட்டியாக கூடாது. லிக்யூடா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு கடையில் அந்த மிஷின் வரும், அதனால பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி கிடையாதுல, கடையில் தானே வாங்குறோம். இது வீட்டிலே எளிய முறையில் செய்யும் பால் பஞ்சு. இது போதும் இப்போதைக்கு. இந்த இதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போடு. இது சைடில் வேணும் போட்டுப்போம். வர அந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் போட்டோன்னு வச்சுக்கேன். அப்படியே அடிபோலியா சூப்பரா இருக்கும். அதாவது அவங்க கடையில வந்து எப்படி பண்ணாங்கன்னா, இப்படி இதை வச்சுட்டு அந்த மிஷின்ல வந்து இப்படி சுத்திட்டாங்க. சுத்தினோம்னா அது வந்து நல்ல ரவுண்டா இருக்கிறதுனால அது நல்லா இருக்குது.
அது அவங்க சுற்றுலனால அவங்களுக்கு நல்லா இருக்குதா, இது நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்பூன் வச்சு தான் பண்ணணுங்கிறதுனால இது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். அப்படியே நம்ம சமப்படுத்தி விட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்போ சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் இல்லை, எல்லாம் தெரியும். இப்போ ஃபைனல் டச் கொடுப்போமா? ஆனால் மில்க் கொஞ்சம் அதிகமாகிடுச்சோ. பாலில் ஊறணும்ல, இப்படிதான் இருக்கணும். விடு, இதை எடுத்துட்டோம், ஹார்லிக்ஸ் எடுத்துட்டோம். ஹார்லிக்ஸை போட்டு விட்டா மேட்ச் ஆயிரும். காய்ச்சி இருங்க, வெயிட் பண்ணுங்க, வரேன். தேடாதீங்க நீங்க. உன்னை எல்லாம் எவன் தேட போறான்? அப்படி மலை சாரல் மாதிரி தூவி விடு. அவ்வளோதான், போதும் போதும் போதும். அவ்வளோதான் கைஸ், இதான் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு போச்சு. இதான் பால் பஞ்சாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதே தான் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க பன் பட்டர் ஜாமை உள்ளே வச்சு பண்ணாங்கன்னு. பட் அவங்க ரெசிபி பார்க்கும் போது அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஸோ எளிய முறையில் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். முதல்ல ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் வை, இல்லைன்னா மெல்ட் ஆயிரும். போ, எங்களுக்கு தெரியும். அதுதான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். கொண்டுருவேன். போ, இதை போய் நம்ம சாப்பிட போகிறோம் கைஸ். ஒரு நிமிஷம், நான் வந்து உங்களுக்கு அந்த கீழே இருந்து காட்டுறேன் பாருங்க. கீழே ஜாமு, அதுக்கப்புறம் பிரெட்டு, ஒரு லேயரு, மேலே வந்து நம்ம ஹார்லிக்ஸு எல்லாம் போட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்கலாம், காம்ப்ளான் போட்டுக்கலாம், பூஸ்ட் போட்டுக்கலாம், எதுனாலும் போடுங்க. கைஸ் நம்ம ரெடி பண்ணுறத கொடுப்போம். இந்த டேஸ்ட் பண்ணி பாரு. இங்கே இருக்கு ஸ்பூனு. ஸ்பூனை கொடுங்க. அதாவது கீழே ஜாமு, இலையில பன்னு, ஐஸ்கிரீமு, ஹார்லிக்ஸ் இருக்கு. சீரியஸா அதே டெஸ்ட். அப்படியா? நல்லா இருக்கா? அதே டெஸ்ட். உண்மையில பயங்கரமா இருக்கு. இந்த பயங்கரம் இல்ல, VJ சைடுல சொல்லு, பயங்கரம். காய்ஸ், போன இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா 2 லேயர்லையுமே வந்து அந்த கண்டென்ஸ் மில்கை தேய்க்கணும். அது நான் வந்து பண்றது விட்டுட்டேன். இது இன்னொரு வாட்டி செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைமே அதை பண்ணலன்னா வந்து சுகர் வந்து ரொம்ப ஓவரா ஏறிடுமேன்றதுக்காண்டி பண்ணல. இது வந்து ஒய்ஃபும் என்னோட தம்பியும் வந்து சரி 2 லேயர்லையுமே போட்டு கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால இதை நான் போட்டிருக்கேன். இதை வந்து பைட் எடுத்து பார்ப்போம். பரவாயில்ல, அப்படி வச்சு இல்ல ஓகே.